அப்ப சில திமுக நண்பர்களுக்கு சந்தேகம், அப்ப பிஜேபியினுடைய பி டீம் தான் இந்த அண்ணாமலையா? ஏன்னா வெளியே வந்தா திட்டணுமே, யாரையுமே திட்டலையே. இன்னார மோடியை பத்தி 2 வார்த்தை திட்டிருந்தா தானே மற்றவங்க எல்லாம் வருவாங்க, ஏன் திட்டாம இருக்காரு? ஐயா, அடிப்படையில் உங்களை போல் நானும் எளிய குடும்பத்தை சார்ந்த, விவசாய குடும்பத்தை சார்ந்த நாம் யாருமே வெளியே வரும் பொழுது ஒரு பழிச்சொல்லை சொல்லி வெளியே வரமாட்டோம். ஐயா, இன்னொரு பாதை இருக்கு, இந்த பாதையில போறோம், மக்களுக்கு நல்லது செய்யறோம். இப்ப அடுத்த கேள்வி, அண்ணாமலை நீ தேசியவாதியா? இருமார்ப்புடன் சொல்வேன், நான் ஒரு தேசியவாதி. இந்தியனா தமிழனா? எதுக்கு இதுல பிரச்சனை? இந்தியன் என்பதிலே எப்பொழுதும் ஒரு கர்வம். அந்த இந்தியால தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இல்ல நீங்க ஃபெட்னால போய் ஒன்று பேசுனீங்களே, ஏதோ இப்படி பேசுனீங்களே அப்படி பேசுனீங்களே, இன்னைக்கும் நான் சொல்றேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து. திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்ற மதத்தை ஒரு முறையும் தூக்கி பிடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு ஹிந்து மதத்தில் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வெளியே வந்தாவே, உண்மையான ஹிந்து அனைவரையும் சமமாக பார்ப்பான், அனைவரோடும் சமமாக இருப்பான். யாரும் பெரிது யாரும் சிறிது என்று பேச மாட்டான். அனைவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்வான். அதாங்க என்னுடைய ஹிந்து தத்துவம்.